ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி வந்து இதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ப்ரெக்னென்சி கிட்டு. இதனால் வந்து என்னுடைய லைஃப்லேயே வந்து மறக்க முடியாத இன்சிடெண்ட்டும் சொல்லலாம், மறக்க முடியாத ஆக்சிடெண்ட்டும் சொல்லலாம். என் லைஃப்லேயே மிகப்பெரிய கஷ்டமான ஸ்டேஜ்னால் இந்த ஸ்டேஜ் தான். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கேன் இதனால். அப்படி என்ன வீடியோன்னு நீங்கள் நினைக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், என்ன வீடியோன்றதை நான் வீடியோக்குள்ளே போய்ட்டு சொல்கிறேன். ஆனால் ப்ரெக்னென்சி வீடியோ தான். அதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் ஐக்கான டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி நீங்கள் நிறைய பேர் ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க, அதை நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கீழே டேக் பண்ணுற அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு நிறைய வேலை இருக்குது, நான் ரொம்ப பிஸி. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ரெக்னென்சி கிட்டு தான். இதில் தான் நான் ஃபஸ்ட்டு செக் பண்ணேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கிட்டில் நான் செக் பண்ணதே கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து இதில் தான் நான் செக் பண்ணியிருக்கேன். எதுக்காக இதை வச்சு இப்போ நான் வீடியோ போடுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்ட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் சரி, அப்புறம் ஷார்ட்ஸ்லேயுமே நான் போட்டிருந்தேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்ற மாதிரி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு இப்போ வந்து லைவ் வந்து இப்போ ஒரு இன்னைக்கு சேர்த்து வந்து 4 நாள் லைவ் போட ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கு முன்னாடி எப்பயாச்சும் தான் லைவ் போட்டுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ தொடர்ந்து வந்து 4 நாள் லைவ் போட்டேன். நேற்று ஒரு நாள் கேப் விட்டு 3 நாள் லைவ் போட்டிருந்தேன். அப்புறம் இன்றைக்கி லைவ் போட்டிருக்கேன். 4 நாள் லைவ் போட்டிருக்கேன். அதில் கேட்குற கொஸ்டின் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்களா, உங்களுக்கு எத்தனை மந்த்து, அந்த மாதிரி தான் கேட்டுட்டு இருந்தீங்க. லைவில் கூட எனக்கு அந்தளவுக்குலாம் எனக்கு என்னுடைய மனசை வந்து வேதனைப்படுத்துகிற மாதிரி யாருமே பேசலை. கேட்டுட்டு ஓகே சிஸ்டர், சாரி சிஸ்டர் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாமல் தான் அப்படி என்கிட்ட கேட்குறாங்க. நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி தான் அவங்க கேட்குறாங்க. பட் எனக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியாது. அவங்க லைவில் கேட்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் வந்து இதை ஸ்கிப் பண்ண தான் செஞ்சேன். இந்த எதுக்கு சொல்லிக்கிட்டேன் அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் திருப்பி எல்லா பேருமே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, அதனால் நம்ம ஓப்பனாக சொல்லிடுவோம். நம்ம சொல்லலை அப்படின்னா நம்மளை தான் தப்பாக நினைப்பாங்க அப்படின்ட்டு நான் ஓப்பனாக சொல்லிட்டேன். லைவில் வந்து ஃபுல்லாகவே சொல்லிட்டேன் அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு. அது போக இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுறாங்க நிறைய பேரில் வந்து சில பேர் வந்து இந்த மாதிரி சாஃப்டாக பேசிடுறாங்க. உங்களுக்கு எத்தனை மந்த் சிஸ்டர், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, அந்த மாதிரி கேட்குறாங்க. அந்த மாதிரி கேட்குறவங்களுக்கு நான் சொல்லிட்டேன். அது இல்லாமல் நீங்கள் இவ்வளோ நாள் பொய் சொல்லி தான் நீங்கள் வீடியோ போட்டிருக்கீங்க, ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் அப்படின்றது வந்து நான் வியூஸ்க்காக தான் நான் போட்டேன். அந்த மாதிரி நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டிங்க. அதெல்லாம் எவ்வளோ மனசு வேதனைப்படுத்துன்றது உங்களுக்கு தெரியாதா? அது பொண்ணா பையனாலாம் எனக்கு தெரியல. இதை யாராவது சும்மா சொல்லுவாங்களா? நான் இதை காமிச்சே தான் நான் அந்த யூடியூப்லேயும் சரி இன்ஸ்டாகிராம்லேயும் சரி ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். நான் என்னுடைய கிட்டு தான் இது. நான் யார்கிட்டையும் நான் வாங்கிட்டுலாம் வரல. இதில் நான் தான் செக் பண்ணேன். நான் செக் பண்ணி டபுள் கோடு காமிச்சிருக்கா. 4th மந்தில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து அபார்ஷன் ஆச்சு. அதையுமே நான் சொல்லிட்டேன். எத்தனை மந்த்துன்னு கேட்குறாங்களா, அவங்கள்ட்ட ஃபுல்லாகவே நான் சொல்லிட்டேன். 4th மந்தில் வந்து எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு. நான் பொய்லாம் சொல்லலை, ப்ரெக்னெண்ட்டாக தான் இருந்தேன். நீங்கள் தப்பாக நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் நினச்சிக்கோங்க. இதுக்கு மேலே எனக்கு வந்து ப்ரூஃப் காமிச்சலாம் நான் சொல்ல முடியாது என்னால். இதுதான் உண்மை. ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன். இப்போ வந்து ரீசெண்டாக இப்போ ஒன் வீக் மேலே ஆயிடுச்சு. அபார்ஷன் ஆகி 1 வீக்குக்கு மேலே ஆயிடுச்சு. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதே நீங்கள் கேட்குறீங்க அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்து இன்ஸ்டாவில் டிஎம் ஒருத்தவங்க பண்ணுறாங்க, எதுக்கு இப்படி தேவையில்லாமல் அபார்ஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு குழந்தைய பற்றிலாம் உங்களுக்கு என்ன தெரியும் அப்படிலாம் நிறைய பேர் கேட்குறாங்க. வேணுக்குமே அபார்ஷன் பண்ணுறதுக்கு எதுக்குங்க நான் இவ்வளோ சந்தோஷப்பட்டு ஸ்டேட்டஸில் ஸ்டோரியில் அப்புறம் யூடியூப்பில் இன்ஸ்டாவில் போட போகிறேன், ஏன் இப்படி லூஸ் மாதிரி புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க? வேணுக்குமே யாராவது அபார்ஷன் பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவையில்லாத பட்சத்துக்கு பண்ணுவாங்க. இது வந்து நான் ஓவராக எக்ஸ்பெக்டேஷன் வச்சுருந்தேன் தான். ஒருவேளை ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணதுனாலக்குன்னு இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நான் நிறைய தடவை நான் யோசிச்சு பார்த்துருக்கேன். அதனால் அதை கடந்து வரணும் அப்படின்றதுக்காக 4 நாள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானாகவே இல்லை. அதுக்கப்புறம் என்னையே நானே வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இப்படியே நம்ம இருந்தோம் அப்படின்னா நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, நம்மளாக சேஞ்ச் ஆகிக்கணும். இதை விட்டுட்டு நம்மளுக்கு இன்னும் நிறையா இருக்குது, அதை நோக்கி போகணும் அப்படின்ட்டு நானாகவே என்னை மாற்றிக்கிட்டேன். ஏன்னா அதை அழுதுட்டு செஞ்சுட்டு இருக்கிறதுனால நம்மளுக்கு ஒரு யூஸுமே இல்லை. அப்போலாம் அம்மா அப்புறம் மாமா எல்லா பேருமே சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் சேஞ்ச் ஆகிட்டேன். இப்போ வந்து அதை நினச்சிட்டு ஃபீல் பண்ணுவேன் தான், எப்போயாச்சும் தான் ஃபீல் பண்ணுவேன். அதை நினச்சிட்டு அழுதுகிட்டேலாம் இருக்கிறது கிடையாது. இப்போ நான் டீட்டெயிலாகவே இந்த வீடியோவில் வந்து சொல்லிடுறேன். எப்போ நான் ப்ரெக்னென்ட் ஆனேன், எப்படி எனக்கு அபார்ஷன் ஆச்சு, எல்லாத்தையுமே நான் சொல்கிறேன். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுக்கு மேலே ஏதாவது நீங்கள் இந்த தேவையில்லாத கொஸ்டின் கேட்டிங்க அப்படின்னா அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதுக்கு மேலே நான் ப்ரூஃப்லாம் நான் காட்ட முடியாது, சொல்ல முடியாது. இதுதான் ப்ரூஃப். நான் ப்ரெக்னென்ட் ஆகியிருந்தேன். என்னுடைய ப்ரெக்னென்சி கிட்டு வந்து இதுதான். அப்படி இருந்தும் யூடியூப்பில் போட்டதுனால தான் கண்ணு பட்டிருக்கும், இனிமேல் போடாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. அதெல்லாம் ஓகே தான், போடக்கூடாதான், இதெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்கே வந்து நான் போடலை. 3 மந்த் ஆச்சு எனக்கு. 3 மந்த் ஆனதுக்கப்புறம் தான் இதை வந்து நான் யூடியூப்லேயுமே ஷார்ட்ஸ்லேயுமே போட்டேன். அது வரைக்கும் நான் யார்ட்டையும் சொல்லலை, போடலை. வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும், அவ்வளோதான். என்னால் தொடர்ந்து பேச முடியல. போடக்கூடாதுன்னு சொன்னீங்க, அதெல்லாம் ஓகே தான்.
ஆனால் எனக்கு இப்படி ஆகுன்றது நான் நினச்சி பார்க்கல. இது வந்து எதிர்பார்க்காம தான் நடந்தது. இப்படிலாம் ஆக போகுது அப்படின்னு நம்மளுக்கு என்ன கடவுள் வந்து வந்து சொல்லிட்டா போவார் நம்ம போடாமல் இருக்கிறதுக்கு. ஒரு ஹாப்பினஸ்க்காக போட்டது தான். கடைசி இப்படி ஆனதுக்கப்புறம் நிறைய பேச ஆரம்பிச்சிட்டிங்க. எனக்கு அப்போ தான் ரொம்ப மனசு வருத்தமாக போச்சு. ஏன் இப்படிலாம் பேசுகிறாங்க அப்படின்னு. செப்டம்பர் 16 வந்து மேரேஜ் ஆச்சு. டீட்டெயிலாக சொல்கிறேன், நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க. செப்டம்பர் 16 வந்து மேரேஜ் ஆச்சு. அப்புறம் அக்டோபர் 7 வந்து பீரியட் ஆனேன். ஃபஸ்ட் டைம் பீரியட் ஆனேன். அதுக்கப்புறம் அந்த அக்டோபர் 7th வந்து பீரியட் ஆகிருக்கேன். திருப்பி 15 நாளுக்குள்ளே அக்டோபர் 22 வந்து திருப்பி எனக்கு ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ஏன் எதுவுமே எனக்கு தெரியல. ஏன்னா யார்கிட்ட கேட்கணும் கேட்கக்கூடாதுன்னு தெரியலை. அப்போ வந்து அக்காட்ட தான் கேட்டேன். எங்கள் மாமா இருக்காங்களா, மாமாவோடைய அண்ணன் ஒய்ஃப், என்னுடைய அக்காட்ட தான் கேட்டேன். இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகிக்கிட்டே இருக்குது, ஸ்டொமக் பெயினும் இருக்குது, ஆனால் இப்போ தான் எனக்கு பீரியட் ஆச்சு அப்படின்னு கேட்டேன். அவங்க பார்ப்போம், நீ 2-3 நாள் வெயிட் பண்ணி இப்படியே ஆச்சு அப்படின்னா நம்ம டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு அவங்க சொன்னாங்க. சரி ஓகேன்னு அப்படியே விட்டாச்சு. 2 வீக் வந்து தொடர்ந்து ப்ளீடிங் ஆச்சு ஸ்டொமக் பெயினோட. அது வந்து எதுக்குன்றது எனக்கு தெரியல. அப்போ வந்து அந்த 1 வீக் வந்து பொறுமையாக இருந்துட்டு ஸ்டொமக் பெயின்லாம் தாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் 2வது வாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டாக்டரை போய் கன்சல்ட் பண்ண போயிட்டோம். எதுக்காக இப்படி வருது அப்படின்னு கேட்க போயிட்டோம். ஸ்டொமக் பெயினோட இருக்குன்னு சொல்லவும், இப்போ தான் உங்களுக்கு புதுசாக மேரேஜ் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம் அப்படின்னு. இதெல்லாம் சகஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஒருவேளை முக்கால்வாசி எல்லா பேத்துக்குமே இப்படி தான் இருக்கும் போல் அப்படின்னு நானும் விட்டுட்டு ப்ளீடிங் ஆகிறத. அப்புறம் டேப்லெட் போட்டேன். டேப்லெட் போட்டு டேப்லெட் வந்து எதுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா ஸ்டொமக் பெயினுக்கு மட்டும்தான் டேப்லெட் கொடுத்தாங்க. ஸ்டொமக் பெயின் வந்து அந்த டேப்லெட் போடவுமே எனக்கு நின்றுச்சு. ஆனால் ப்ளீடிங் வந்து ஆகிக்கிட்டே தான் இருந்துச்சு. 2 வீக் ஃபுல்லாக ஆச்சு. எனக்கு ப்ளீடிங் வந்து 2 வீக் ஃபுல்லாக ஆச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நின்றுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் ப்ரெக்னெண்ட்டாகவே ஆனேன். ஆனால் அப்போ வந்து நான் ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு தான் டாக்டர் சொன்னாங்க. ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றது எனக்கும் தெரியாது. டாக்டர் சொன்னது வந்து அப்போ தான் சொன்னாங்க. ஆனால் அப்போ வந்து இந்த கிட்டில் வந்து நான் செக் பண்ணலை. ஏன்னா ப்ளீடிங் ஆகிறதுனால நான் செக் பண்ணலை. ஆனால் டாக்டருமே எனக்கு ப்ரெக்னெண்ட்டாக இல்லை அப்படின்னு தான் சொன்னாங்க. அப்புறம் தான் எனக்கு நவம்பர் 8 தான் வந்து இந்த கிட்டில் வந்து நான் செக் பண்ணேன். அப்போ தான் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன்றதே தெரிஞ்சு. அப்போயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டபுள் கோடு காட்டுச்சு. நல்லா டார்க்காக தான் காட்டுச்சு. அப்போ தான் மகாக்கா கிட்ட வந்து நான் கேட்டேன்க்கா, இப்படி டபுள் கோடு காமிக்கி டார்க்காக இருக்கிறதுக்கும் லைட்டாக இருக்கிறதுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு கேட்டேன். அப்போ தான் அவங்க சொன்னாங்க, ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்க, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஆனால் டார்க்காக இருந்துச்சு அப்படின்னா கொஞ்ச நாள் ஆயிடுச்சு அப்படின்ட்டு அர்த்தமா. லைட்டாக இருந்துச்சு அப்படின்னா இப்போ தான் நம்ம ப்ரெக்னெண்ட் ஆகிருக்கோம், அந்த ஸ்டேஜ் தான், அதனால் பார்த்து பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு அந்த 2 வீக் ப்ளீடிங் ஆனப்போ வந்து எனக்கு டேப்லெட் கொடுத்துருக்கணுமா, இந்த மாதிரி நிற்கிறதுக்கு வந்து டேப்லெட் கொடுத்துருக்கணுமா. எனக்கு வந்து டாக்டர் சொல்லலை, அதனால் நானும் போடலை. எனக்கு தெரியாது இந்த மாதிரி போடணுன்றது எனக்கு தெரியாது. அது போக நான் ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்ததுனாலக்கு நான் ஆயிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த 2 விஷயத்துக்கு தான் சொன்னாங்க. அதனால தான் இப்போ அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னாங்க டாக்டர். இது எப்போ தெரியும் அப்படின்னா, இப்போ எனக்கு அபார்ஷன் ஆச்சு. பற்றி அபார்ஷன் வந்து தன்னால் அதுவாக ஆகலை, நானாகவும் போய் ஆக்கிக்கலை. ஸ்கேன் எடுக்கிறதுக்காக ஸ்டீவிக்கு வந்து அந்த இடத்துல வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு எதுவும் ப்ளீடிங் ஆச்சா, ஸ்டொமக் பெயின் இருந்துச்சா அப்படின்னு கேட்டாங்க. அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். அங்கே ஸ்கேன் எடுத்த இடத்துல வந்து சொன்னாங்க, குழந்தைக்கு வளர்ச்சியே இல்லை, 3rd மந்த்தில் என்ன ஸ்கேன் எடுத்தீங்களோ அதே தான் இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நான் கூட என்ன நினச்சேன், ஒரு வேளை சாப்பிடாதனால தான் அப்படி இருக்குது போல், சாப்பிட்டோன்னா சரியாயிரும், பேபி நல்லாயிருக்கும் அப்படி தான் நான் நினச்சேன். அப்படி தான் நினச்சிட்டு வீட்டுக்குமே நான் வந்துக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் பஸ்ஸில் வரும்போது பார்த்திங்கன்னா என் அத்தை பொண்ணுகிட்ட நான் வந்து கேட்டேன். ஃபஸ்ட்டு அவள்கிட்ட தான் கேட்டேன், இந்த மாதிரி வளர்ச்சி இல்லைன்னு சொல்கிறாங்க, என்ன பண்ணலாம், சாப்பிடாதனால தான் அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டேன். அவளுமே ஆமாம் அப்படி தான் சொன்னான். அதுக்கப்புறம் ஸ்கேனை வந்து ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னான். ஃபோட்டோ எடுத்து அவளுக்கு அனுப்புனேன். அவள் பார்த்துட்டு அவளுக்கு வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு அப்படின்றது அவளுக்கு தெரிஞ்சு போச்சு. ஆனால் அபார்ஷனை எனக்கு அந்த நேரம் வந்து எனக்கு ப்ளீடிங் ஆகலை, எதுவுமே பண்ணலை. நான் எப்பயும் போல் நார்மலாக தான் இருந்தேன். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு நீ நாளைக்கு போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தால் எனக்கு அப்பயே டவுட் ஆயிடுச்சு, எதுக்கு ஹாஸ்பிட்டல் போக சொல்லிக்கிட்டே இருக்கா அப்படின்ட்டு. நான் ஸ்கேன் ரிப்போர்ட் வந்து நான் சரியாக பார்க்கல, நம்மளுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நான் அப்படியே விட்டுட்டேன். ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாளா, இதில் தான் எனக்கு ஒரு டவுட் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஸ்கேனை பார்க்குறேன், கீழே அபார்ஷன் போட்டிருந்துச்சு. என்ன அபார்ஷன் போட்டிருக்கு, அபார்ஷன் ஆச்சு அப்படின்னா ப்ளீடிங் ஆகணும்ல, ப்ளீடிங் ஆனால் தான் அபார்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி. எனக்கு ஆனால் ப்ளீடிங் ஆகலை, எதுவுமே ஆகலை. அப்புறம் எப்படி அபார்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்ட்டு அவட்ட கேட்டேன். அவள் வந்து இந்த மாதிரி ப்ளீடிங் ஆகாது அப்படின்னு சொன்னேன். என்ன ரீசன் கேட்டேன், அவள் சொல்லவே இல்லை என்கிட்ட. லாஸ்ட் வரைக்கும் சொல்லவே இல்லை. நீ நாளைக்கு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்ற அந்த ஒரு வார்த்தை தான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். என்ன நான் பயந்துருவேன்கிட்ட சொல்லலையா, எதுக்கு என்னன்னு தெரியல. ஆனால் அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னான். அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு மறுநாள் போகிறோம். அப்போ வந்து 2ஆம் தேதி February 2 தான் ஹாஸ்பிட்டல் போகிறோம். February 1 வந்து நான் ஸ்கேன் எடுக்க போனேன். ஸ்கேன் எடுக்க நைட்டு போனேன். February 2 வந்து ஹாஸ்பிட்டல் மார்னிங் போகிறோம். 9 மணிக்கு மார்னிங் போகிறோம். அப்போ வந்து டாக்டர் சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹார்ட் பீட்டே இல்லை. நான் வளர்ச்சி இல்லைன்னு சொன்னாங்களா, சரி ஏதாவது நம்ம டேப்லெட் போட்டுக்கின்னு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு ஏதாவது சொல்யூஷன் இருக்கா அப்படின்னு கேட்டேன் டாக்டர்கிட்ட. அவங்க ஹார்ட் பீட்டே இல்லை குழந்தைக்கு, இதுக்கு மேலே என்ன பண்ணுறது நாங்கள் அப்படின்னு சொன்னாங்க. ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ண தான் செய்யணும், அபார்ஷன் தான் பண்ணணும் அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க. எனக்கு அந்த இடத்துலையே எனக்கு ரொம்ப அழுதுட்டேன். ஏன்னா அவங்களே
சொன்னாங்க என்கிட்ட, இதெல்லாம் உனக்கு சின்ன வயசு, இப்போயே எதுக்கு அழுகிற, ஃபீல் பண்ணுற, அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு அவங்களும் நிறைய அட்வைஸ் பண்ணாங்க. இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, டாக்டருமே சொன்னாங்க, இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணக்கூடாது, இப்போ தான் உனக்கு சின்ன வயசு, 20 வயசு தான் ஆகுது, இதுக்கு எதுக்கு ஃபீல் பண்ணுற, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய சொன்னாங்க அவங்களும். அதுக்கப்புறம் வீட்டிலலாம் கேட்டுட்டு ஓகே அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்லிட்டோம். வேணுக்குமே நல்லா புரிஞ்சுக்கோங்க, 2 காது கொடுத்து நல்லா கேட்டுக்கோங்க. வேணுக்குமே அபார்ஷன் பண்ணுறதுக்கு நாங்கள் ஒன்றும் பைத்தியம் கிடையாது. ஃபஸ்ட் டைம் ப்ரெக்னென்சி வேணுக்குமே எப்படி அபார்ஷன் பண்ணுவோம்? நீங்கள் கொஞ்சமாக யோசிச்சு பேசுங்க. ஏன்னா இப்போ தான் எங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்கு, ஃபஸ்ட் டைம் தான் ப்ரெக்னென்ட் ஆகியிருக்கேன் நான். அபார்ஷன் பண்ணணும் அப்படின்ற தாத்தே எங்களுக்கு கிடையாது. அது டாக்டர் சொன்னதுனால மட்டும்தான் நாங்கள் அபார்ஷனுக்கு ஓகே அப்படின்னோம். ஏன்னா வேறு வழியே இல்லை, அபார்ஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ற பட்சத்தில் மட்டும்தான் ஓகே அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்ற வார்த்தையை சொன்னோம். நீங்கள் ஆனால் உங்களுக்கு இதுதான் உங்களுக்கு கை இருக்குது, மெசேஜ் பண்ணலாம் அப்படின்றக்க என்னென்னமோ பண்ணுறீங்க. பண்ணுங்கள், ஓகே தான், உங்கள் ஃபோனு உங்கள் கை தான். கேட்குறவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்படும்ட்டு தெரிஞ்சு கொஞ்சமாக யோசிச்சு பண்ணுங்கள். நான் இதை சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டு எடுத்தேன். இந்த வீடியோ ஃபஸ்ட்டு போடவே கூடாதுன்னு தான் நான் நினச்சேன். இதை போய் எப்படி போடுறது அப்படின்னு நினச்சேன். இதை நான் போடணும் அப்படின்னா அபார்ஷன் நான் அப்பயே நான் போட்டிருப்பேன். இதை போடக்கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் எல்லா பேரும் பேசுகிறத பார்த்தா எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. சரி, நம்ம சொல்லாதனால தான் எல்லா பேரும் இதே கேட்குறாங்க, நம்ம ஓப்பனாக வீடியோவில் சொல்லிடுவோம், எல்லா பேரும் பார்த்துக்குருவாங்கல்ல அப்படின்றதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோ வந்து எடுத்துகிட்ருக்கேன். இனிமேலாக தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ளீஸ், உங்களை கையெடுத்து கும்பிட்றேன், தயவு செஞ்சு கேட்காதீங்க. என் மேலேயும் தப்பு இருக்குது தான். நான் வந்து ட்ராவலை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கணும். எனக்கும் வேறு வழி இல்லை. நான் இங்கேருந்து காலேஜுக்கு போகணும், காலேஜ் கூட அந்தளவுக்கு போகல, காலேஜுக்கு போகணும். அதுக்கப்புறம் இங்கேருந்து நான் மதுரைக்கு போகணும். மதுரைக்கு போயிட்டு வந்ததுனால அப்படி ஆயிருக்கலாம். அங்கே வெளியில் நாங்கள் கொஞ்சம் போனோம். ஆமாம், அங்கேயே நாங்கள் கொஞ்சம் வெளியில் அங்கிட்டு இங்கிட்டு போகிறதுனால அபார்ஷன் ஆகிருக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அது போக அந்த டேப்லெட் போட்டிருந்தா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது வீக்காக இருக்குமா என்னென்னு எனக்கு தெரியலை. அந்த டேப்லெட் அப்பயே போட்டிருக்கணும் அந்த மாதிரி தான் சொன்னாங்க டாக்டரு. சரி ஓகே அபார்ஷன் பண்ணிடுங்க அப்படின்ட்டு அன்றைக்கே பண்ணியாச்சு. அவ்வளோதான், இதோட முடிஞ்சு. இனிமேல் கேட்காதீங்க. இதுக்கு மேலே என்னால் சொல்லவும் முடியாது. இவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டேன். நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது உண்மை தான், அபார்ஷன் ஆனதும் உண்மை தான். எப்போ ஆச்சு அப்படின்னா நான் ப்ரெக்னென்ட் ஆகி 4th மந்த் ஸ்டார்டிங்கில் வந்து அபார்ஷன் ஆயிடுச்சு. இதுக்கு மேலே தயவு செஞ்சு கேட்காதீங்க. இதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட நான் முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து பார்க்கலாம். பை.